வணக்கம் மக்களை, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காபி நிஞ்சா கேமர். நான் உங்கள் சிஎன்ஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற கேம் பிளே கிரானி சாப்டர் 1 எஸ்கேப் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கிற மற்ற வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் பார்க்குறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி வீடியோ பாரு மக்களை. அண்டு வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ரொம்பவே அடி வாங்கினோம் இவன்ட கிளவிட்டேன். இந்த டைம் வந்துட்டு இந்த கிழமையை புரட்டி எடுக்க தான் வந்து கைஸ் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்த்தலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் பிளே. ஈஸி மூட்ல வந்துட்டு நம்ம உள்ள வந்தாச்சு. ஸோ ஈஸி மூட்ல உள்ள வந்ததுக்கப்புறம் டே 1 வந்துருச்சு. அருமைடா என்னடா இது அப்படின்னு பாட்டு இருக்கும்போது கரெக்டாக தலை வந்துக்கிறான். சரி அப்படியே ஸ்லோவில் எந்திரிப்போம். ஸ்லோமோ பிளாட்டா ஸ்லோமா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா எழுந்திரிப்பான். டேய் நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு, போங்கடா சின்ன பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக போவோம். அடப்பாவி ஏண்டி இந்த பக்கத்துலேருந்து வந்தேன், வேற எங்கேயாவது இருந்து வர வேண்டியதானே. ஸோ உனக்கெல்லாம் வீட்டில் சோறு போட்டிருக்கவே கூடாது. நீங்களாம் பெத்தவங்களை சொன்னடி நாட்டு கிழவி. வா 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 சரி பொறுமையா. அடன்னாடி நான் நீ அந்த சைடு வருவேன்னு நினச்சேன். நான் இந்த சைடு வந்தா நீ இந்த சைடு வர இருவிடு. நான் அப்படியே அந்த சைடு போகிறேன். கேஷுவல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்கிப் பண்ண போகிறோன்னு இன்னும் தெரியல. பிகாஸ் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு பொருள் கிடைக்குதோ அந்த ஸ்கிப் தான் கைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏதோ இருக்குது ப்ளே ஹவுஸ் கீ ஆர்மி. ஸோ வந்துட்டு ப்ளே ஹவுஸ் கீ வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க கைஸ். ஒரு பக்கம் இருந்துட்டு பார்த்து கண்ணோட பாட்டு எடுத்துக்கலாம். அண்டு வேலை ஒன்றுமே உருப்படியாகவே இல்லை. இவ வேறு கிளவி. ஐயோ வந்துட்டே இருக்காளே. சரி வளர்ந்து வா வந்துட்டால. நானும் இப்போ கீழே தான் போகிறேன். வா கீழே போயிட்டு உனக்கு ஒரு சம்பவத்தை போட்டு விட்டா தான் வந்துட்டு வருவேன். ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ட்ரிக்கு தெரியாமல் இருப்பீங்க. இப்போ பண்ணி காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறீங்க. சரிங்களா? பண்ணியே காட்டுறேன், லைவ் ஆக்ஷனாகவே பண்ணி காட்டுறேன். பார்த்துக்கோங்க மகளே. வரால கிளவி. நான் இப்போ வந்துட்டு உள்ளே சவுண்டு போட்டு, சரிங்களா? சைலண்ட்டாக இருக்கணும். உள்ளே சவுண்டு போட்டு அப்படியே கெத்தாக உட்காந்துருக்கேன். கிழவுக்கு வந்து கண்ணு தெரியல, அப்படியே போயிட்டான். இப்போ அவ்வளோ உள்ளே வச்சு லாக் பண்ணி விட்டு நம்ம நீட்டாக இதை ஆன் பண்ணி விட்டு இந்த செயின் கட்டு கிடச்சிச்சு அட்டேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தாக அப்படியே ஸ்டைலாக இந்த சைடு வருவோம். எப்படி வெப்பன் கீ போட்டு தக்கிட்ட ஓகே வாங்க டக்குன்னு போய்ட்டு வெப்பன் அன்லாக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ கீ வந்துட்டு வச்சு இந்த டோர் திறந்து வெப்பன் எடுத்துட்டு வந்து நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ வந்துட்டு ரன் ஃபாஸ்ட், ரன் பேபி ரன். அதுக்கு முன்னாடி இந்த ரூமில் என்ன இருக்குது? ஓகே கன் பார்ட் 2 இருக்குது. ஸோ ரெண்டாவது கன்னுடைய அதாவது ஃபஸ்ட்டு கன்னுடைய ரெண்டாவது பார்ட் வந்துட்டு நம்ம கிடச்சிருச்சுங்க. சரிங்களா? அது போக இங்கே புக் இருக்குது ஆசம். ஸோ புக்கு நம்ம இங்கே தான் யூஸே பண்ணணும். இங்கேன்னா இங்கே கிடையாது. ஸோ மேலே. சரிங்களா? அண்டு இங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ஒன்று கொடுத்தா இன்னொன்று கொடுக்க மாட்டானுங்களே. திறந்துடி சீஸு டீம் டபாக்கு டம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தரத்தை போட்டு விட்டு போவோம் வாங்க. ஓகே இங்கே ஒன்றுமே இல்லை, யூஸ்லெஸ். ஓகேங்க கன்னுடைய 3வது பாயிண்ட் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு மக்களே. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை தள்ளி விட்ருலாம். இருங்க இப்போ இதை அப்படியே தூக்கி போட்டு கன்னுடைய செகண்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து தூக்கி போடு. அருமை. ஸோ இன்னொரு பார்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அது இப்போ எடுத்துகிட்டு வந்தாலாம் வேமா. ரன். ஸோ இன்னொரு பாட்டு எங்கே பார்த்தோம்? எஸ் இங்கே தான் பார்த்தோம். ஓகே எடுத்தாச்சு. அண்ட் இந்த பாட்டு எடுத்துகிட்டு நம்ம இந்த வழியில் போயிடுவோம் மக்களே. என்ன வந்தாலும் ஷார்ட் ரூட்டு தாயா. அப்படியே கேஷுவலாக போவோம். ரன் ஃபாஸ்ட். ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக இந்த கேம் பிளே வந்துட்டு முடிக்க தான் மக்களே பார்க்கணும். என்ன சொல்கிறீங்க? போன டைம் இந்த கேள்வி நம்மளை என்ன அடி அடிச்சா, இந்த டைம் நம்ம அவளுக்கு டபுளாக வந்துட்டு திருப்பி விடுக்கணும் மக்களே. சரிங்களா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, யூஸ்லெஸ்.
மேலே வந்துட்டு இப்போ நம்ம கன் பாட்டு போட்டிருந்தோமா கரெக்ட். அடிங்கப்பா பா, ஓடு 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 ஓடு. நமக்கு தேவையானது எல்லாமே கூடி சீக்கிரம் கிடச்சிரும்னு நம்புகிறேன். ஆனால் எஸ்கேப்புக்கு தேவையான ஒன்றுமே இதுவரை கிடைக்கலவே இல்லைங்க. அது வந்துட்டு ஒரு மன உடைச்சல் தான். என்ன எஸ்கேப்புக்கு தேவையானதே கிடைக்கிறதா என்னங்க, அப்புறம் எஸ்கேப் எப்படிங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஃபீலிங் வந்துட்டு இருக்கே. ஸோ ஓகே, இங்கே எதாவது தள்ளி விட்டான்னு தெரியுது, தெளிவாக தெரியுது. தள்ளி விட்டது தள்ளி விட்ட மாதிரியே இருக்கட்டும். நம்ம அப்படி கேஷுவலாக இந்த வழியில் போயிட்டு இங்கே நமக்கு ஒரு வேலை இருக்குது. இப்போ இங்கே என்னடா வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோரில் நம்ம திறந்து பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா, ரிமோட் கண்ட்ரோல். ஸோ இந்த காஜ் வீல் நமக்கு தேவையே கிடையாது. காஜியில் கொடுத்து ஏமாற்றிட்டானுங்களே மக்களே. என்னது இது, கமல் அசிங்கமாக திட்டுங்க, சொட்டை பிளடி அன்எஜுகேட்டட் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்டில் பண்ணுங்க. அண்டு கெத் அப்படியே ஸ்டைலாக இதை எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு இந்த இடத்துக்கு வேகமாக கிளை வருவாளே பல்ல கட்டிட்டு. கண்டிப்பாக வருவா, டவுட்டே கிடையாது. அப்படியே வரும்போது இந்த ட்ராப்பில் அவன் மாடணும். அந்த மாதிரி இந்த ட்ராப்பை நம்ம செட் பண்ணணும். பண்ணியாச்சா? இப்போ நம்ம தட்டி விட்டாலும் சரி தட்டி விடலனாலும் சரி அவள் வருவா, கண்டிப்பாக இங்கே வருவான். வந்து இதில் லாக் ஆயிடுவான். அதுக்கு முன்னாடி கீழே ஹேமர் பார்த்தோம். ஸோ அந்த ஹேமர் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். வேமா வேமா, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். வந்திருக்கணுமே, இன்னும்மா வரல அந்த கேள்வி. அவ்வளோதாங்க, செம்மையாக வந்துட்டு விழுந்துட்டாளா, அருமை. இப்போ வந்துட்டு ஸ்பைடரோட இது வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கா. இது நமக்கு தேவையில்லடா. என்ன நான் ஸ்பைடருக்கே எடுக்கிறேன்டா, போங்கடா நீங்கள் வேறு மீட்டெல்லாம் கொடுத்துட்டீங்களேடா. சம்மந்தமே இல்லாமல் மீட்டை கொடுத்துட்டாங்க மக்களே, மீட்டை கொடுத்துட்டானுங்க. அதுக்கு முன்னாடி அந்த புக் எடுத்துகிட்டு வந்தாலாம் போயிட்டு. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம நேரம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை தானே? ஒன்றும் இல்லைங்க, அப்படியே போவோம், கேஷுவலாக போவோம். வருது வருது, விலகு விலகு. ஸோ புக்கு இங்கே வைக்கணும்டா, கீழே போயிட்டுருக்கேன் பைத்தியக்காரன். ஓகே, அடுத்து வந்துட்டு இன்ஜின் பாட்டு. இதை நான் வந்துட்டு நோட் பண்ணவே இல்லை. ஸோ இன்ஜின் பாட்டு இங்கே தான் இருக்கா. அப்படின்னா நம்ம வந்துட்டு கார் எஸ்கேப் தாங்க பண்ணுவோம். தூக்கி. இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் தேவை, ஹேமர். அந்த ஹேமரை போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கீழே தான் வந்து போட்டு வந்துருக்கோம். ஓகே, அண்ட் வந்துட்டு இப்படியே பொறுமையாக போவோம். மேலே தானே போகணும், பையன் கீழே வரோம், மேலேயே போவோம். ஓகே, கிளவு எங்கேயும் இருக்கலாம், இருந்தாலும் வெக்ஸ் ஆகிரும், அதனால எதுக்கும் பார்த்துக்கலாம். ஓகே, காணும் 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 இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் மேலே போகிறேங்க. அருமை, கார் கீ வந்துட்டு நம்ம கிடச்சிச்சு. கார் கீக்கு முன்னாடி நம்ம அந்த கட்டிங் லேயரை அதை எடுத்துகிட்டு வரணும். அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னது இங்கே இல்லை, எனக்கு சத்தியமாக வந்துட்டு புரியவே இல்லை. என்னங்க இது, ஏங்க நான் மட்டும் 7 தாங்க இருந்தேன். ஐயோ ஏங்க, ஈஸி மூடில் போய் அடி வாங்கிட்டோங்க கைஸ். இது வந்துட்டு ஈஸி மூடுங்க. நான் வந்துட்டு செம்ம வெல் ட்ரெயினடாக வந்துட்டு வந்திருக்கேன். ஆனாலும் இந்த கிளவி கையில் ஒரு அடி வாங்கிட்டேன். ஸோ நம்ம நேரம் அப்படி போல. சரி விடுங்க விடுங்க விடுங்க. கார்க்கு இங்கே தான் இருக்கு. ஓகே, கார்க்கு எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். பிகாஸ் வந்துட்டு கிளவி அங்கே இருக்கா. அண்டு இந்த ரூமோட இது நம்ம எங்கே பார்த்தோம், ரிமோட்டுன்னு ஐயோ ஞாபகம் இல்லையே. அங்கே தான் கீழே இங்கே பார்த்தோம். இந்த கிளவியோட இதில் பார்த்தோங்க. சரிங்களா, இன்சைட் திஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இது இங்கே போட்டுருவோம். பைத்தியம்
ஐயோ ஏங்க ஒரு முட்டாளுங்க முட்டாளு. நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு இவன் பாட்டு தான் பாடணும். கிளவு விளாலாம். ஓகே 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 ஓகே. ஸோ இந்த சவுண்டு கேட்டு தான் வந்திருக்கான்னு நம்புகிறேன். உள்ளே போயிடுவாளா? போயிடுறி ப்ளீஸ் ரீ. பக்கவாய் கிளவி என்ன இது பண்ணா நம்மளையா? க்ளோஸ் த டோர். அப்படி ஸ்டைலாக கெத்தாக அப்படி போயிடலாம். ஓகே 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 ரன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணும் மக்களே. இங்கே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல தர்பீசி வெட்டணும். ஸோ ஓடிக்கொண்டே இருப்போம் முடிஞ்சளவு வேமா. அப்பா இப்போ தான் கான் ஆயிருக்கா. சூப்பருங்க. கேசோலின் வந்துட்டு இங்கே தான் இருக்குது மக்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே மாஸ்டர் கீ கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை சேஃப் கீ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வேணால் கிடைக்கலாம். அருமை. ஸ்பார்க் ப்ளக்கு ஏங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எஸ்கேப் இது கார் எஸ்கேப் தாங்க பண்ணுறோம். நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேங்க. ஏன்னா இவ்வளோ பொருள் கிடச்சிருச்சு நமக்கு. இன்னும் இன்ஜின் பார்ட்டு மட்டும் நமக்கு கிடச்சா போதும். ஸோ இன்ஜின் பார்ட்டு, அப்புறம் விஞ்சின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் பேட்லாக்கி, இது 3 கிடச்சா நம்ம வந்துட்டு எஸ்கேப்புங்க, கார் எஸ்கேப்புங்க. ஏங்க அருமைங்க. ஸோ வந்துட்டு இது இருங்க பொறுமையாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு அட பிக்கப் பாய். இவன் வேற ரொம்ப வைக்கிறாங்க நம்மளை. ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறானே, வேஸ்ட்டா. சரி எந்திரி ஓடு. கெட் எ ஃபாஸ்ட் ரன் காய், கெட் எ ஃபாஸ்ட் ரன். சொருகுடா இங்க. இவன் வேற ரொம்ப சோதிக்கிறான் நம்மளை. ஸோ கண்ணு வேற எங்கே போட்டோன்னு தெரியலையே மக்களே. கண்ணு எங்கே போட்டோன்னு தெரில. சரி விடுங்க, அதுக்கு முன்னாடி இதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். இதாண்டா தட்டி விட்டா பைத்தியக்காரான். அண்ட் அந்த பலகையில் என்ன இருக்குன்னு நம்ம இன்னும் பார்க்கலங்க கரெக்டாக. அதனால் இந்த பலகையில் என்ன இருக்குன்னு நம்ம இப்போ போய் பார்க்கணும். நிறைய வேலை இருக்கு. ஐயோ சரி முடிஞ்சளவு வேகமாக போய் பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? டக்குன்னு ஊத்துறா. கிளவிக்கு இது வந்துட போடாடா. இவன் வேற இவ்வளோ லேட்டாக ஊத்துறான். அட பைத்தியாரா. கிளவி வந்துட்டு இந்நேரத்தை கண்டிப்பாக வந்திருப்பா. அப்படிதான் நான் தெரில, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே. அவள் வந்தான்னா இப்போ நேரம் உள்ளே வருவாள்ல, உள்ளே வந்ததுக்கப்புறம் செத்துருவாள்ல. நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் நம்மகிட்டே ஐயோ என்னடா இங்கே தட்டி விட்டுருக்க. ஸோ சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்துருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மீப்பெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம வியூஸுக்கு ஏற்ற மவுஸ் வந்துட்டு நம்ம கிடைக்கவே மாட்டேங்குது மக்களே. சரிங்களா? அதை தயவு செஞ்சு இது பண்ணி விட்டு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், கிளவி வர மாதிரியே தெரில. நம்மளே மேலே போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேறு வழி இல்லைங்க. என்னங்க நானும் ரொம்ப நேரமாக பார்த்தேங்க, கிளவி வர மாதிரியே தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் கேஷில் வந்துட்டோம். ஸோ ப்ளே ஹவுஸ்க்கு வந்துட்டு நம்ம கிடச்சிதுங்க. எங்கே கிடச்சிதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மறந்துட்டேன். அது வந்துட்டு போய் தேடணும் மக்களே. ப்ளே ஹவுஸ்க்கே போய் தேடணும். ப்ளஸ் இந்த இடத்துல இது பார்த்தோம் பார்த்தீங்களா, இதை எடுக்கணும். அண்டு கீழே தான் கன்று விட்ருக்கோம். ஓகேங்க, கன்று வந்துட்டு கீழே தான் மக்களே இருக்கு. இந்த கன்னையும் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளவி இங்கே வா. இந்த இடத்துல கரெக்டாக சவுண்டு போடும். ஓகே, இப்போ கிளவி வந்துட்டு இங்கே வந்துட்டு செத்துருவா. அவன் ஐயோ சரி விடுங்க, எல்லாம் ஒன்று தான். கிளவி அங்கே வந்துட்டு செத்துருவா. ஸோ செத்ததுக்கப்புறம் நம்ம நீட்டாக அங்கே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ அந்த டோரை போயிட்டு திறந்து என்ன இருக்குன்னு பார்த்தலாமே. அட பாவீங்களா, இதை மட்டும்தான் வச்சுருக்கானுங்க. இதுக்கு எடுக்கிற நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். போங்கடா நாசமாக போனவனுங்களா. நல்லாவே இருக்க மாட்டீங்களா நீங்களாம்? வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்டா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. சாபம்டா இது, சாவுங்களா, சாவுகிறாக்கீங்களா. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த மக்களே. கடைசியில் பார்த்தா இப்படி பண்ணி விட்டானுங்களே. சரி விடுங்க. ரைட். கிழவி எங்கே இருக்கா? இப்போ மேலே இருக்காளா, எங்கே இருக்கா? வசனமே புரியலையா? சரி ஓகே, அவள் இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஓடிடுறேன். அதான் வந்துட்டு நல்லது.
நமக்கு நல்லது. நம்ம குடும்பம் பார்த்துட்டாளா? இல்லை, அந்த மியூசிக் ஓடுது, அதான் கேட்குறேன். பாட்டாளா எனக்கு தெரியல. பார்த்துட்டாளா என்ன? ஓகேங்க, வெஞ்ச் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு மக்களே. சரிங்களா, வெஞ்ச் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஏய் பறந்து போ. நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஏ கோபால், ஏ ஹரே ராம். ஐயோ வெக்ஸ் ஆயிடுச்சுங்க எனக்கு டக்குன்னு. கிளவி சரி வரமாட்டா அப்படின்னு நினைச்சா டக்குன்னு வந்துட்டா. ஐயோ ஒரு செகண்ட் ஜர்க்குங்க. அதான் சரியான ஜர்க் ஆயிடுச்சு பாருங்க. எப்பவும் வருவா அவ, கண்டிப்பா வருவா. அண்ட் ஸ்க்ரூ டிரைவர் நம்ம வந்து தள்ளி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் எடுத்துருவோம். ஒரே வேலையை எல்லாமே முடிச்சிடலாம். எதுக்கு 10 வேலை சொல்லுங்க. ஸோ இந்த வெஞ்ச் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ டிரைவரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, அங்கே சேஃப் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ப்ளீஸ் 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 சேஃப் 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 கொடுங்கடா, சேஃப் கொடுங்கடா நண்பா. இது ஒரு விஷயம் மட்டும் கொடுத்துருங்கடா. அட பேட்லாக்கி ஏங்க அருமைங்க. ஏங்க எங்க பேட்லாக்கி கிடச்சிருச்சுங்க. பேட்லாக்கி சரி விடுங்க விடுங்க, ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதை போயிட்டு ஓப்பன் பண்ணி ஓப்பன் கண்ணம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். தூக்கு 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 சட்டை தூக்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்லாக்கி தேவையப்படாது சுத்தமாக. அதனால் வந்துட்டு பேட்லாக்கி உள்ள வீசிட்டேன். ஓடு 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 ஓடு, வருது வருது விலகு விலகு, வருது வருது விலகு விலகு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வந்துட்டு இருப்போம். ஸோ உட்காந்து உட்காந்து எந்திரிப்போம். கிளவிய டக்குன்னு வா. ஐயோ என்னடி கிளவி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஐயோ இரிட்டேட் ஆகுது கைஸ் சத்தியம் வந்துட்டு. ஐயோ ஓகே ஓகே ஓகே, வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா. சூப்பர் சூப்பரு, நைஸ் ட்ரை மக்காமிஷியா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விடுவோம். க்ளோஸு சாவடி சாவுக்கிறக்கே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 2-3 இடத்துல வந்துட்டு பார்க்காம இருக்கோம் மக்களே. சரிங்களா, அந்த 2-3 இடம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வெஞ்ச் எடுத்து போய் திருக்கி விட்டுறலாம். திருக்கி விட்டு நமக்கு வந்துட்டு இப்போ பேட்ரி மட்டும் வந்துட்டு கிடச்சிச்சுன்னா நம்ம எஸ்கேப்பு. அந்த பேட்ரி எங்கே இருக்கும் அப்படின்றதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 2-3 இடம் வந்துட்டு இருக்குது. என்னோட தியரி சரிங்களா, என்னோட ஓன் தியரியில் ஒரு 2-3 இடம் வந்துட்டு இருக்குது. என்னென்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ப்ளே ஹவுஸு. ஸோ அதுக்கு தான் ப்ளே ஹவுஸ்க்கு தேடிட்டு இருக்கிறேன். எங்கே பார்த்தேன்னு தெரில, எங்கே இருந்துச்சுன்னு தெரில, ஒன்றுமே புரியல. பட் ப்ளே ஹவுஸ்க்கு வந்துட்டு நமக்கு இப்போ கண்ணில் மாட்டிடுச்சுன்னா நம்ம எஸ்கேப்புங்க. அட பேர்டு சீடா, நானே ப்ளே ஹவுஸ்க்கே தேடிட்டு இருக்கேன். பேர்டு சீடை கொடுக்குறானுங்க பாருங்க. ஸோ ப்ளே ஹவுஸ்க்கு கொடுங்கடா ப்ளீஸ்டா. எங்கடா போட்டு தொலைஞ்சேன், நாசமாக போனவனே. ஸ்டார்டிங்லேயே எடுத்தல்லடா, எங்கடா போட்ட ப்ளே ஹவுஸ்க்கு. அருமைங்க, அப்போ அடி எங்க கிடச்சிருச்சுங்க. ஸோ ப்ளே ஹவுஸ் கீழே வந்துட்டு நம்ம போட்டு பார்க்கலாம் ப்ளே ஹவுஸ்குள்ளே வச்சுருக்கானுங்களான்னு. அப்படி இல்லைன்னா ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே உள்ளே தான் பார்க்குற மாதிரி ஐடியா இருக்கும். நான் அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள பேட்டரியும் இருக்காது, ஒரு மண்ணும் இருக்காது. இரிட்டேட் ஆகுது மக்களே, எங்க கிணத்துல சுற்றி எடுத்துட்டோம்ல ஹேண்டில்ன்றானுங்க. ஏற்கனவே சுற்றி எடுத்துட்டோம் இல்லைங்க, கிணத்துல தானே என்னமோ எடுத்தோம். என்ன எடுத்தோம்? ஹேமர் தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஹேமர் தாங்க எடுத்தோம், அப்படிதான் நினைக்கிறேன், தெரியல. சரி போவோம். என்ன இப்போ ஹேமர் எடுத்தா என்ன, எடுக்காட்டி என்ன. ஸோ சேஃபில் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பட் வந்துட்டு நமக்கு சேஃப்டியும் கிடைக்கலன்றது தான் இங்கே மன வருத்தம். சரி விடுங்க விடுங்க, பொறுமையாக பண்ணிக்கலாம். நமக்கு இன்னொரு வேலை ஒன்று வந்துருச்சுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆகணும். எந்த இடம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பைடர் இருப்பா தெரியுங்களா ஒரு இடம். ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போகணும். அங்கே போகிறதுக்கு முன்னாடி கிளவி வழியில் வந்துருவாளோன்ற பயம் ஒன்று இருக்குது எனக்கு. ஏன்னா டக்குன்னு கிளவி வழியில் வந்துட்டானா எல்லாமே ஷோலியே முடிஞ்சிடும் ஃபுல்லாக. இதான் பார்க்குறேன், நின்று பொறுமையாக பார்த்துட்டே போவோம். என்ன அவன் வந்துட்டு டக்குன்னு குறுக்கால வந்து டக்குன்னு நான் வெக்ஸ் ஆகி இதுக்கு இவ்வளோ கஷ்டம். அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வரது ஏன் காட்டிட்டு இங்கே வரதான் உங்களுக்கே தெரியுமே. அதுவும் இல்லாமல் நான் கிரானிட்ட பல இது வாங்கி வந்திருக்கேன். அடா என்னடா எங்க அந்த அம்மா போயிடுச்சா?
போயிருக்கோம் கண்டிப்பா. ஸோ இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நம்ம தேடி பார்க்கணும். இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா தாங்க உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான். நம்ம தலையில் குண்டை தூக்கி போட்டானுங்கன்னு. ஸோ 1 ஓகே. லிஃப்டோட இதில் வந்துட்டு 1 அமுத்தணும். லிஃப்ட்டுக்கு போயிட்டு 1 அமுத்தணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, நான் மறந்துடுவேன், அதுக்கு தான் சொல்கிறேன். அதான் பல்ல காட்டிடுவான். இப்போ யாரும் உனக்கு இங்கே பாயாசம் கொடுக்குறாங்க, பல்ல காட்டிட்டு வராங்க சொல்லு. நான் பாயாசம் கொடுக்குறேன்னு இல்லை, உனக்கு சொல்லவே இல்லையே நான் பாயாசம் கொடுக்குறேன். ஓ பைத்தியக்கார கிழவி. ஸோ வந்துட்டு 1ங்க நான் பார்த்துட்டேன். டேய் நிறுத்துறா வண்டியா. 1 எப்படி சேஃப்டி அவ்வளோதாங்க, நம்ம எஸ்கேப்புங்க. நான் அடிச்சு சொல்கிறேன், சேஃப்டியில் பேட்ரி தான் இருக்கும். பேட்ரி தாங்க இருக்கும், போங்க. ஏங்க நீங்கள் ஓடு 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 ஓடு. வா 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 தல்லாக்குட்டி வாடி. ஏன் கப்பா பேர்லாங்க ஏன் தேப்பட்ட முக்காச்சு அப்படின்னு கெத்த ஓடிடுவோம். ஸ்டைல் நீயும் என்னோட இன்னும் பயிர் மண்டை அச்சும் 3 இன்ச்சுலாம் உடச்சுட்டும் டென்ஷன் ஆகிட்டேன். நான் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் ஆயிடுவேன் நான். நீ வேற எவ்வளோ பெரிய இந்தியான்னு தெரியுமா? அடப்பாவீங்களா கட்டிங் பிளேயர் ஏங்க ஏங்க மனசாட்சியே இல்லைங்க இவனுங்களுக்கு. கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சின்ற ஒன்று இல்லவே இல்லை இவனுங்களுக்கு. நல்லா எனக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லா நம்மளை ஏமாத்திட்டானுங்க மக்களே நம்மளை ஏமாத்திட்டானுங்க. அதுக்கு முன்னாடி மனசை தளராம இன்னொரு இடம் ஒன்று இருக்குங்க, அங்கே போயிட்டு அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் மக்களே. சரிங்களா? வேற போய் தொலைடி, நான் திரும்ப அங்கே போகணும்டி. அதே இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகணும். சரிங்களா? மாற்றமே இல்லாமல் அதே இடத்துக்கு தான் திரும்ப போகணும். அதனால தான் கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஸோ காக்கா கிட்ட காசு வீல் தான் இருக்குது, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? திரும்ப இங்கே போகணுமா? ஐயோ ஐயோ அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்க. தலைவா டான். சரி விடுங்க, கெத்தா போவோம். கெத்தா போயிட்டு வெத்தா இல்லாமல் வந்துட்டா சரி, உயிரோட திரும்பி வரணும். இங்கே இருக்கா பிடிச்சா அவ்வளோதான். ஏமா சிச்சுமா எங்க செம்ம சிச்சு. ஐயோ எனக்கு செம்ம லக்குன்னு விட முடியும். நமக்கு வந்துட்டு லக்கா போட்டா ப்ரோ பிளேயர்னு அது தெரிஞ்சிருக்கும் போல. ஷிஞ்சி வந்துட்டு ப்ரோ பிளேயர் இன் த வேர்ல்டு பிகம் ஷிஞ்சி 1 days பிகம் எ வேர்ல்டு லெவல் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே தெரிஞ்சிருக்கும். ஐயோ அவர் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சேன். நம்மளும் ஓடிடுவாங்க, அதுதான் நமக்கு நல்லது. உள்ள பூந்துற ஓகேங்க. இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்குன்னு பாக்குறக்காண்டி தான் நான் இவ்வளவு வேகமா வந்தேன். இங்க இல்லைன்னா இரிட்டேட் ஆயிடுவாங்க சத்தியமா. வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தேடி இருக்கேன், ஊரு ஃபுல்லா தேடி கடைசியில இங்க மாஸ்டர். டேய் மனசாட்சி ஏறல உங்களுக்கு. ஆனா 0.5% கூட உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லடா. அந்த இடத்துல ஏதாவது இருக்குமா? மேபி அல்ல கட்டி போடுவாங்க. ஓடி இல்லை இல்லவா? நீ உள்ள வந்ததுக்கப்புறம் போயிடணும். எல்லாரும் எங்க ரொம்ப தொல்லை பண்றாங்க, மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்தா அப்புறம் பார்த்துக்கோங்க, பஞ்சாயத்து வேற லெவலுக்கு போயிடும். ஓடி பைத்தியக்கார கிழவி. உங்க அக்காட்ட சொல்லி வை, சாரி உங்க அம்மாட்ட சொல்லி வை, என்னை ஏமாத்திட்டாங்க. எங்க சத்தியமா எங்கங்க பேட்டரி வந்துட்டு நான் எவ்வளோ இடம் நான் தேடான இடமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ இடத்துல தேடி கடைசியில் அந்த ஸ்பைடர் கீ, அந்த ஸ்பெஷல் கீ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கீ கிடைக்கணுங்க இப்போ நமக்கு. அப்படின்னா நம்ம காஜ் வீல் தான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காஜ் வீல் எடுத்து வைக்கிறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ பேர்டு சீடு வந்துட்டு நம்ம எடுக்கணும். மேலே போனால் கிளவி அடிப்பான். சரி இருங்க, ஒரு ஐடியா பண்ணுவோம். காஜ் வீல் எடுத்து ப்ளே ஹவுஸில் இது பண்ணி, ப்ளே ஹவுஸ்லேருந்து ஸ்பெஷல் கீ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ப்ளே ஹவுஸ்லேருந்து அந்த ஸ்பெஷல் கீ எடுப்போம். சரிங்களா? போட்டேன், தட்டி விடு. எடுறா. இதெல்லாம் எடுக்க முடியாதா?
தான் அநியாயமா இருக்கு. அதே நீ சொல்ற, நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்க முடியாதுன்றானுங்களா? அட நாசமா போனவனுங்களா. இருங்க 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 இருங்க. குரோட்டை போயிட்டு பேர்டு ஷீடு வச்சு இந்த கதையெல்லாம் நமக்கு ஆகவே ஆகாது. இரிட்டேட் ஆகுது எனக்கு. வெறி ஆகிறனால இப்போ பாருங்க, நான் ஒரு சம்பவம் ஒன்று பெருசாக பண்ணி விட்றேன் பாருங்க, பார்த்துட்டே இருங்க. டோன்ட் மிஸ் டிம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வராளா? அவ்வளோதான் செத்துட்டாவ. அவள் செத்துட்டு போகிறா. நம்ம இப்போ டக்குன்னு போயிட்டு புல்லட் எடுத்துகிட்டு வரணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம் எடுத்துகிட்டு வேகமாக வந்து காக்கா வெடிச்சு காக்காட்டிருந்து ஒரு காஜ் வீல் எடுத்துடலாம். ஸோ காக்காட்டிருந்து ஒரு காஜ் வீல் எடுத்ததுக்கப்புறம் இன்னொன்றுக்கு என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிட்டீங்க. தெரில மக்களே, தெரில, தெரியலையே. ஐயோ வெறியாவதுங்க எனக்கு. இப்போ செம்ம இருட்டடிங்க வந்துட்டு இருக்கு. காக்காவை அடித்து எப்படியா ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் யோசிப்போன்ற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். ஒன்றும் கிடைக்கலன்னா இருட்டேட் ஆயிடுவேன் நான் வந்துட்டு சத்தியமாக. ஏய் இது வேற கிளவி தலை ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கேன் பாருங்க. செம்மங்க, கிளவி தலை ஃபுட்பால் ஆடியாச்சே. பறந்து போ காக்கா. என்ன இது பண்ண நீ அலும்பையா? இங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஏங்க சத்தியமாக வெறியாகுதுங்க, வெறியாகுது. போங்கடா நாசமா போனவனுங்களா. இந்த காஜுவில் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அங்கே போடணும். ஒரு சேஃப் கீ இங்கே தான் இருக்கா இன்னும்? இந்த சேஃப் கீ எதுக்கு நமக்கு? பொறுமையா போவோம். இந்த ஒரே ஒரு காஜுவில் வேணுமே அப்படி பார்த்தாலும். ஒரு காஜுவில் நான் எங்கே போய் தேடுவேன், எங்கன்னு போய் தேடுவேன். சரி விடுங்க, எங்கேயாவது தேடுவோம். கிடைக்குதான் பார்ப்போம், கிடைக்கலன்னா போவோம். இது வீலுக்குறங்கு காஜு வீல் ஒன்று கொடுங்கடா. என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ கிராணி எங்கேயோ மாட்டிக்கிச்சு ட்ராப்பில். ஏங்க பேசாமல் நான் டோர் எஸ்கேப் பண்ணிடுறேங்க. ஆனால் அதுக்கும் கோடுன்னு ஒன்று வேணுமே, அந்த கோடு இன்னும் கிடைக்கல. ஐ நீட் எ பேட்லாக் கீ. ஸோ ஓகே, கோடெல்லாம் தேவையில்லையாட்டிருக்கே. அப்போ இருங்க, ஃபஸ்ட்டு போயிட்டு நான் ஹேமர் எடுத்துகிட்டு வரேன். ஹேமர் எங்கே விட்டேன்னு தெரியலையே. ஆஹா ஹேமர், ஏன்டா ஹேமர் அங்கே தான்டா விட்டேன். ஓகே மேலே தாங்க ஹேமர் விட்டேன். ஹேமர் மேலே இருக்குது. அப்போ பேட்லாக்கி கீழே இருக்கணும். இருங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நம்ம கிடச்சதை வச்சு ஒரு எஸ்கேப் பண்ணிடலாம். பேட்லாக்கி எடுத்துட்டோன்னா ஓடு 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 ஓடு. மாஸ்டர் கீ நம்மள்ட்ட இருக்குது. அது வந்துட்டு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கீழே போனால் அதுக்கு. ஸோ கட்டிங் பிளேயரும் நம்மள்ட்ட இருக்குங்க. கட்டிங் பிளேயரும் மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலேயே போய் எடுத்துடலாம். போய் எடுத்துகிட்டு வருவோம் என்ன. ஓகே, ஹேமர் இங்கே தான் இருக்குது. இது தொடர்ந்தே நான் பார்க்கல என்ன. எங்க அந்த ஸ்பெஷல் கீழே தாங்க எனக்கு தெரிஞ்சு அது இருக்கு. ஆனால் ஸ்பெஷல் கீ கொடுத்து தொலை மாட்டானுங்க. ஓகே, கட்டிங் பிளேயர் இங்கே தான் இருக்கா? கீழே போட்டு ஹேமர் அண்டு இது இந்த செயின் கட்ரு. ஸோ இந்த செயின் கட்ரு நமக்கு தேவைப்ப. இப்போ பொறுமையாக போவோம். இங்கே காணோம் கிளவியா, அதனால ஓடுறேன். ஓடு ஓடு ஓடு, வலிமை கொண்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு ஹேமர் எடுத்து விட்டுனா கட்டிங் பிளேயர் எடுத்து இங்கே ஒரு கட்டு, அப்புறம் கடைசியாக இந்த இடத்துல தட்டி விட்டு ஒரு கட்டு, தட்டி விட்டு தான் இருக்கு. இப்போ நமக்கு தேவை மாஸ்டர் கீ. அந்த மாஸ்டர் கீ எடுத்தா நம்ம எஸ்கேப் பண்ணுவோம் பாருங்க. வேற வழி இல்லைங்க. மாஸ்டர் கீ எடுத்துட்டு வந்து தாங்க எஸ்கேப் பண்ணி அவனை போவாங்க. நான் கார் எஸ்கேப் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தா டோர் எஸ்கேப் பண்ண வச்சுட்டானுங்க.
பைத்தியக்காரனுங்க. கேமிங் வேற டைம் லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கே. சரி விடுங்க, ஃபேன்ஸுக்காண்டி நான் எப்படி வேணா கேம்ல ரெடி பண்ணி போடுவேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அதை தகுந்த சப்போர்ட் வந்துட்டு கொடுக்க மாட்டீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க எனக்கு சத்தியமா வயிறு எரியுதுங்க, வயிறு எரியுது. என்னத்தை நான் சொல்றது, போங்க நீங்க. ஸோ இந்த இடத்துல தான் மாஸ்டர் கீ இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே, ஐ நீட் எ மாஸ்டர் கீனுவா. இப்போ வந்துட்டு நம்ம டோர் எஸ்கேப் பண்ணியாச்சுங்க. சரிங்களா, டோர் எஸ்கேப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓடு 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 ஓடு. ஸோ ஓடி போயிட்டு இருங்க, கடைசியாக ஒரு டைம் கிராணி முகத்தை பார்த்துட்டு அப்படியே அதை கொலை பண்ணிட்டு ஓடிடுவோம். அப்போ தான் வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ கிராணிக்கு வெறுப்பேற்ற வேண்டியதான். வா கேவி கேவி, இங்கே தான் இருக்கேன், வா வா செல்லம், மாமா இங்கே இருக்குன்னு செல்லம், வாங்க. எங்கே செல்லம், என்ன செல்லம் இப்படி பண்ணுறா செல்லம், செல்லம் வா 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 அப்படின்னு தலைவாய்ஸில் பேசினாலும் வரமாட்டேங்க. ஸோ பசிக்குதுங்க, நான் காலையிலேருந்து உங்களுக்காண்டி சாப்பிடாம கூட கேமில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. மக்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, இல்லை நான் சூசைட் பண்ணிடுவேன் அப்படின்லாம் மிரட்ட மாட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபு, பிடிக்கலனா லைக்கு, பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ஷேரு பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்களே, என்ன சொல்கிறீங்க? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, தோரத்தோட போட. நான் எவ்வளோ நாள் தான் இதே வீட்டில் இருக்கிறது போர் அடிக்குது, கார் எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா கிடைக்கும் மக்களே. சரி சாரிங்களா, சரிங்களா, சாரி மக்களே. இந்த டைம் வந்துட்டு ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறேன், பேட்டரி காணோம். ஸோ அடுத்த டைம் வந்துட்டு நம்ம டோர் எஸ்கேப் ட்ரை பண்ணலாம், கார் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணலாம். கார் எஸ்கேப் வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க. ஸோ இந்த கேம்ல முடிச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து வந்துட்டு கிராணி சாப்டர் 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கு. அதுலேயும் நம்ம எஸ்கேப் பண்ணணும். அது இதுலேயே 2 எஸ்கேப் மீதி இருக்கு, அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அடுத்து வேறு ஏதாவது நினைச்சிருந்தீங்க கேம்ல இல்லை ஹாரர் கேம்ல சந்திக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.